சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக ஆன்சர் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கூட சாருடைய உண்மையான நோக்கம் இல்லை. உண்மையான நோக்கம் என்னென்னா, ஒரு ஜெனரல் அப்ரோச் வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்குறது. அதன் மூலமாக நீங்கள் எப்படி எப்படி உங்கள் மைண்ட் ஒர்க்காக ஆரம்பிக்கும்னா, மின்னல் வேகத்தில் ப்ராப்ளத்தை என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். நான் செய்யக்கூடிய விஷயத்தை நிதானமாக சொல்வதற்கு நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் கிராஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸ் தான் இது வந்து என்னது, 3 ரோ இருக்குது, 4 காலம் இருக்குது இல்லைங்களா? 3/4 மேட்ரிக்ஸ். இதை நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இதனோட ரேங்க் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரெடியூஸ் பண்ண போகிறோம். ரெடியூஸ் பண்ணி எத்தனை ரோ மிச்சம் இருக்குது, நான் ஜீரோ இல்லாத ரோ எத்தனை இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போ எப்படி இந்த பிரச்சனையை அணுகணும், ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, இவனை தான் எடுக்கணும். இவன் என்ன இருக்கான், ஒன்றா இருக்கான். அப்போ இவனை பிவட் பண்ணிடலாம். இவனை பிவட் பண்ணி ஒரு ஸ்ட்ரோக்கில் இவனையும் காலி பண்ணிடலாம், இவனையும் காலி பண்ணிடலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இல்லாட்டி உங்கள் நோட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என்னென்னமோ செஞ்சு வச்சுருப்பாங்க. இது ரொம்ப சுலபமாக இருக்குங்க. பாருங்கள், நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ரோவை அப்படியே எழுதுறேன். 1 1 1 3 சரிங்களா? எல்லாம் அப்படியே எழுதிட்டேன். ரைட், இப்போ இவனை காலி பண்ண போகிறேன். எப்படி காலி பண்ணுறது பார்க்குறேன். ஜெனரல் மெத்தட் என்னென்னா, இவன் 1 இவன் 2. ஸோ இந்த கேஸில் இவன் அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்னாகும், 2 2 2 6. இந்த ரோ போட்டுக்கோங்க. 2 -1 3 4. அப்படியே இதை சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிருங்க. 2லேருந்து 2 கழிச்சா 0, 2லேருந்து -1 கழிச்சா 3, 2லேருந்து 3 கழிச்சா -1, 6லேருந்து 4 கழிச்சா 2. ஒரு ஸ்ட்ரோக்கில் முடிஞ்சிடும். இப்போ அடுத்த கேஸ் பாருங்கள். அடுத்து நம்ம யாரை காலி பண்ணணும், இந்த 5 காலி பண்ணணும். ஸோ நான் 5 எப்படி காலி பண்ணுறது, இவனை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்னாகும், 5 5 5 15. இவன் யார், 5 -1 7 11. ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இவன் 0 ஆயிடுவான். 5லேருந்து 0 ஆயிடுச்சு. 5லேருந்து -1 6. ஸோ 6. 5லேருந்து -7 -2. 15லேருந்து 11 கழிச்சா 4. ரைட், அப்போ என்ன நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுச்சுன்னா, ஒரு ஸ்ட்ரோக்கில் நீங்கள் உங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து பாருங்கள், என்னென்னமோ செஞ்சு வச்சுருப்பாங்க. ஐடியா புரிஞ்சா, பிவட்டிங்குடைய பிரின்சிபல் புரிஞ்சா ஒரு ஸ்ட்ரோக்கில் செஞ்சிடலாம். ரைட், அடுத்து யாரை பார்க்கணும், இவங்க எல்லாம் ஆயிட்டாங்க. அடுத்து இவன் வந்து 0 இல்லாத எலமெண்ட்டாக இருக்கானா பார்க்கணும். ஆமாம், 0 இல்லாத எலமெண்ட்டாக இருக்கான், 3ஆக இருக்கான். சரி, அப்போ நம்ம என்ன பார்க்கணும், இவன் மூலமாக இவனை காணி பண்ணணும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, 3 2ஆல் பெருக்குனா 6, -1 2ஆல் பெருக்குனா -2, 2 2ஆல் பெருக்குனா 4. அப்போ இவனுடைய இந்த ரோவையே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அவனுக்கு கிடைக்கிது. அப்போ இதை அப்படியே எழுதிட்டு இந்த ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 6 -2 4. இதை அப்படியே எடுத்துக்கோங்க. 6 -2 4. ஸோ 0 0 0. ரைட், ஸோ 0 0ன்னு போஸ்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இப்போ மிச்சம் எத்தனை பேர் இருக்கான்னா 1 2 ரோ தான் இருக்கான். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ரோ எச்லான் ஃபார்ம் எக்ஸாக்டாக எழுதணும்னா இது எப்படி எழுதுவீங்கன்னா, 1 1 1 3. ரைட், இதை பொறுத்து இங்கே 1 இருக்கான், பிவட்டிங்க்கு வந்து 1 ஆகணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். 0 1 -1/3 2/3. இவனை ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. 0 0 0 0. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் வேண்டியதில்லை. ஏன்னா இதில் வந்து உங்க என்ன கேட்கல, தட் இஸ் ரோ எச்லான் ஃபார்மில் எழுதுங்கன்னு கேட்கல, ரேங்க் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், ஒரு ரோ இருக்கான், 2ஆவது ரோ இருக்கான். ஸோ ரோ ஆஃப் இந்த மேட்ரிக்ஸ் ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த ரோ ஆஃப் ஏ 2. இந்த ஜெனரல் அப்ரோச்சை இறுக்கி பிடிச்சிக்கோங்க. தென் என்ன கேட்டாலும் நீங்கள் என்ன செஞ்சிடலாம். இப்போ இந்த அப்ரோச்சில் நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க 1 2 -1. இது அடுத்த ப்ராப்ளம். ஐ டேக் ரெண்டுலேயுமே தெரிகிற கலர் எடுத்துக்கலாம். ஐ டேக் திஸ் கலர். 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1. நான் என்ன பார்க்கணும், இவன் 0 இல்லாத ஒருத்தனா இருக்கான். அப்போ இவன் மூலமாக இவனை காலி பண்ணிடலாம். எப்படி பண்ணுவீங்க, இவனை 3ஆல் மல்டிப்ளை பண்ண ஈக்குவல் ஆயிடுவான். ஸோ 2ஆவது ரோ ஃபர்ஸ்ட் ரோ என்ன சரிங்க, 3ஆல் ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிடுறீங்க. 1 2 -1 எழுதிடுறீங்க. தென் இவனை காலி பண்ண போறீங்க. அப்போ என்ன செய்வீங்க, முதல் ரூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ 3 6 -3. இவன் 3 -1 2. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 6லேருந்து 1 -1 கழிச்சிங்கன்னா -1 +1 7. ஸோ 7 வந்துருச்சு. -3 -2 -5. ஸோ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ எவ்வளவு ஸ்பீடாக நடக்குதுன்னு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஏன்னா அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், கழிச்சிடலாம். ஸோ 1 2 -1 1 -2 3. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0 0 வந்துருச்சு. 2லேருந்து -2 கழிச்சிங்கன்னா 4 4 வந்துருச்சு. -1 -3 -4 -4 வந்துருச்சு.
இதை நீங்கள் அப்படியே கழிச்சிடலாம். 1 1 கழிச்சா 0, 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 கழிச்சா 3, மைனஸ் 1 மைனஸ் 1 கழிச்சா -2. ஸோ அப்போ நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, யாரெல்லாம் பிவட் பண்ணிட்டோம், இப்போ வசதிக்கு இடம் வேணுங்கிறக்கா இவங்களெல்லாம் நான் எரேஸ் பண்ணிடுறேன். சரியா, நமக்கு நோக்கம் புரிந்து கொள்வது தானே. இப்போ அடுத்து நான் யார் எடுக்கணும், 7 எடுக்கணும். சரியா, 7 எடுத்து இவங்க 2 பேரையும் காலி பண்ண போகிறேன். எப்படி காலி பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். இங்கே நாங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம் கேட்டிங்கன்னா 1 2 -1 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 0 7 -5 அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த ரோவை காலி பண்ண போகிறேன். என்ன செய்யணும், இந்த 4ஆல் இவங்க 2 பேரையும் பெருக்கிடணும். அப்போ என்னாகும், 28 -20. ரைட், 7ஆல் இவங்க 2 பேரையும் பெருக்கிடணும். 28 -28. சரிங்களா, ரைட். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க, இவன் 0 ஆயிடுவான். 0 -20 மைனஸ் ஆஃப் -28 28. ஸோ +8. ஸோ +8. இப்போ உங்களுக்கு அப்ரோச் என்ன செய்யணும்னு புரியுதுங்களா, விஷயத்தை சிம்பிள் ஆக்கிடலாம். இப்போ பாருங்க, இந்த இவனை காலி பண்ணணும், 7 மூலமா 3 காலி பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், இவனை தட் இஸ் 7 3ஆல் பெருக்கணும். ரைட், 3 7ஆல் பெருக்கணும். ஸோ இந்த ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், 21 -5. இந்த ரோவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 21 -14. சரிதாங்களா, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா. இவனா வந்து 3ஆல் பெருக்கணும், இங்கே -15 இல்லைங்களா, -15. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0 -15 மைனஸ் ஆஃப் -14 +14. ஸோ -1. ஸோ -1. ஸோ இதை பார்த்தாவே தெரியும், இதனுடைய இதை வந்து 8ஆல் -8ஆல் வந்துடுறான். அப்போ கழிச்சா இது கேன்சல் ஆயிரும். ஸோ இம்மீடியட்டாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், 3ன்னு ஆன்சரை வந்து நீங்கள் சொல்லிடலாம். சரியா, சம்டைம்ஸ் உங்களுக்கு புக்கில் உங்கள் ஆசிரியருக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக 8ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ஸோ 0 0, அதாவது என்ன பண்ணியிருக்கேன், R3 / 8 ஆகிட்டேன். ஸோ 1 ஆயிடுச்சு. இங்கே எடுத்து என்ன பண்ணுறேன், 1லேருந்து 1 கழிச்சிடறேன். தட் இஸ் R4ங்கிறது R4 ரைட் அப்படிங்கிறது பழைய R3லேருந்து -R4. ஸோ கழிச்சா இதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை, இல்லை 0 ஆயிரும். அப்போ பாருங்கள், ஒரு ரோ இருக்குது, 2வது ரோ இருக்குது, 3வது ரோ இருக்குது. ஸோ ரோ ஆஃப் ரேங்க் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஐ திங்க் இதில் எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் அந்த மெத்தேடு புரிஞ்சிட்டா. இப்போ அடுத்து இந்த வருவோம். இங்கே பாருங்கள், என்ன இருக்குது, 3 -8 5 2. இது கண்டிப்பாக என்னவா இல்லை, 0 இல்லை இல்லைங்களா. அப்போ இந்த ரோ அப்படியே எழுதிக்கோங்க, 3 -8 5 2. வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இவனை காலி பண்ணணும். அப்போ என்ன செய்யணும், 2ஆல் இவங்களை பூரா பெருக்கணும். மனசில் அப்படியே அசோசியேட் பண்ணுங்க. 6 2ஆல் -8 பெருக்குனா -16, 2ஆல் 5 பெருக்குனா 10, 2ஆல் 2 பெருக்குனா 4. ரைட், அடுத்து 3ஆல் வர பெருக்கிடுங்க. 6 3ஆல் வர பெருக்குனா -15. ரைட், 3ஆல் வர பெருக்குனா 3, 3ஆல் வர பெருக்குனா 12. இப்போ அப்படியே கழிச்சிருங்க. 0 -16 மைனஸ் ஆஃப் ப்ளஸ். ஸோ -1 7 -8 -1 7 -8 -1 7 -8. ரைட், இது ரொம்ப பெரிய விஷயம் இருக்கா, என் பார்வைக்கு இதில் என்ன இல்லை, எந்த பெரிய விஷயமும் இல்லை. இப்போ அடுத்த ரோவை காலி பண்ணணும், இவரை காலி பண்ணணும். அப்போ இவரை இப்படி காலி பண்ணுறதுங்க பாருங்க, கிளாசிக்கலாகவும் பண்ணலாம். இங்கே -1 இருக்காரு, அப்போ வேலையை ஸ்லோவமாக்கிடலாம். இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. 3 -8 5 2. இவரை அப்படியே 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. -3 6 9 -6. அப்படியே கூட்டுங்க, ஒரு கேன்சல் ஆயிடுவார். 0. ரைட், இவங்க 2 பேரையும் கூட்டினீங்கன்னா -2. ரைட், இவங்க 2 பேரும் கூட்டிங்கன்னா 14, இவங்க 2 பேரும் கூட்டிங்கன்னா -4. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன செய்ய முடிஞ்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இவரை பிவட்டாக வச்சு இவரை காலி பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே எழுதிக்கோங்க. 3 -8 5 2. ரைட், அடுத்த ரோவை அப்படியே எழுதிக்கலாம். 0 -1 7 -8. இப்போ என்ன பண்ணணும், இவரை காலி பண்ணணும். ஸோ இவர் என்ன செய்ய போகிறேன், அப்படியே நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். என்ன ஆகும், -2 -14 -16. ரைட், இது அப்படியே எழுதிக்கலாம். -2 14 -8. இப்போ நம்ம அப்படியே என்ன செய்யலாம், 2 பேரையும் கழிச்சிடலாம். சரிங்களா, எல்லாம் போஸ்டிங் கரெக்டாக பண்ணியிருக்கேன். பார்த்து உங்கள் தப்பாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து -4. சரிதானே, இந்த வேல்யூ நம்ம மாற்ற -2 14 -4 -1 -2 -14. இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓஹோ, திஸ் இஸ் ராங். சரியா போயிடுச்சா. இப்போ நவ் திஸ் இஸ் ஆல் ரைட். -2 14 -14. ஓகே, கரெக்டாக போயிடுச்சு. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 0
இவரை சப்ட்ராக்ட் பண்ணுங்க 0. இவரை கழிச்சிங்கன்னா -16 மைனஸ் ஆஃப் -4. அப்போ என்னவா இருப்பார் இவர்? +4 -12. ரைட். அப்போ 0 0 0 -12. ரைட். தேவையான இந்த ஃபுல்லாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? நீங்கள் வந்து இந்த ரோ 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது -1 இருக்குது, -1ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இது -2ஆல் டிவைட் பண்ணி. ஆனால் இந்த கேள்வி அது இல்லை. எத்தனை ரோ? நம்ம வந்து ரோ எஷலான் ஃபார்ம் மாற்றலை, ரோ ரிடக்ஷன் தான் பண்ணுறோம். அப்போ 3 ரோ இருக்குது. அப்போ இவருடைய ரோ ஆஃப் ஏ நமக்கு கண்டிப்பாக 3. ஐ திங்க் திஸ் இஸ் தி ப்ரொசீஜர். ஏதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல்ல சார் தப்பு போட்டிருக்கலாம். ரைட், அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் தி மெத்தட். இந்த மெத்தடை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?